ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், நான் தான் உங்க தி சூப்பர் கேர்ள் படம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எத்தனை படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆக போகுது. இந்த வீடியோவில் சில பல ஸ்பாய்லர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்பாய்லர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காம ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. ஸோ ஸ்பாய்லரோட பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சூப்பர் கேர்ள் படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஒரு சுமாரான ஒரு படமாக தான் போயிடுச்சு. இந்த படம் மேலே எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுங்க. எமன் ஆஃப் டுமாரோ அந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த காமிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 பேஜஸ் இருந்துகிட்டு இருக்கோம். அவ்வளோ பெரிய கதையை எப்படி ஒரு 2 மணி நேரம் படத்துக்குள்ளே சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் நான் அந்த படத்தையே போய் பார்த்தேன். பட் போய் பார்த்தா காமிக்கில் இருக்கிறதுல 1% கூட அவங்க அடாப்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயத்தை மாற்றிருக்காங்க, நிறைய விஷயத்தை எடுக்கவே இல்லை. ஜஸ்ட் அந்த கதையோட ஒரு அவுட்லைன் அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கேரக்டர்ஸை கொஞ்சத்தை எடுத்து அப்படியே லைட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி காமிக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் ஒரு இது போயிட்டுருக்கு. ஏன்னா காமிக்கில் உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய கதைங்க. ரூத்தி சின்ன பொண்ணுலேருந்து பாட்டி ஆகிற வரைக்கும் அந்த கதை கண்டினியூ ஆகும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு ஷார்ட்டான ஸ்டோரியாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. மேபி படமாக நீங்கள் போய் டேரெக்டாக ஜென்ரல் ஆடியன்ஸாக வந்து படமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இது ஒரு யூஸ்வலான ஒரு சூப்பர் ஹீரோ படமாக பார்த்துட்டு வந்துடலாம். பட் காமிக்ஸை படிச்சு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஆக்டிங் வைஸ் பெருசாக குறை சொல்ல முடியாதுங்க. மில்லியாக்காக்கு அந்த ரூத்தியை சின்ன பொண்ணு அடித்தவங்க, முக்கியமாக நம்ம தலைவன் லோபோ ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் நானும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மனுஷன் லோபோவா வாழ்ந்துருக்காருங்க. லோபோவை நடிக்கிறதுக்குன்னா பிறந்தவையானி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பக்காவாக இருக்காருங்க பார்க்கறதுக்கு. அந்த லோபோ கேரக்டர் அப்படியே பக்காவாக பொறுத்திருக்கு. ப்ளஸ் அந்த ஆட்டிடியூடு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மனுஷனையாடா ஆக்வாமேனாக போட்டிங்க அப்படி மாதிரி தான். ஆக்சுவலி ஆக்வாமேனாக பார்க்கும்போதுமே மனுஷன் நல்லா தான் இருந்தார். லோபோவாக பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்காப்புல. ஆனால் அந்த படத்தில் அவருக்கு ஒரு ஃபுல் லென்த் கேரக்டர்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்காப்புல அந்த படத்தில். இதுக்கப்புறம் அவரை பேஸ் பண்ணி தனியாக படம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கேரக்டர் டெட்பூல் மாதிரிலாம் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மேபி இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே காமிக்கில் இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க. லோபோவையுமே இன்க்ளூட் பண்ணலான்னு இருந்திருக்காங்களாம். ஏன்னா ரூத்திக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்கள பழி வாங்கணுன்ற ஒன்று என்ன இருக்கும். இந்த படத்தோட கதையை அதுதாங்க. ஆக்சுவலி ரூத்தின்ற சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை கிரைம் ஆஃப் தி எல்லோ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பான். அவனை பழி வாங்குறதுக்காக இந்த ரூத்தி போகிறா. பழி வாங்கினாலா இல்லையான்றது தான் கதை. ரொம்ப சிம்பிளான கதை மாதிரி தான் தெரியும். பட் இந்த கதைக்குள்ளே நம்ம சூப்பர் கேர்ள் லேட்டராக அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பானா, காரை வந்துட்டு பழி வாங்குறதுனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது, அது நல்லதே இல்லை, பழி வாங்கலாம் எந்த யூஸும் கிடையாதுன்ற அந்த ஒரு ரியலைசேஷனை அவளுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் காரை ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. காமிக்ஸ்லேயுமே அப்படி தான், இந்த படத்துலையுமே கூட அப்படி தான். இனிஷியலாக அவள் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பா. பட் பழி வாங்குறதுனால உனக்கு நிம்மதி கிடைக்க போகிறது கிடையாது, நீ இருக்கிற நிம்மதியும் கெடுத்துக்குவ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை அந்த ரூத்தின்ற பொண்ணுக்கு புரிய வைக்கிறதுக்காக காரா ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் ரைட்டிங்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்துகிட்டு இருக்கு. லைக் ரூத்தின்ற அந்த சின்ன பொண்ணு இந்த படத்தோட மெயின் கேரக்டரே அவள் தான். ஆனால் அந்த அவளே பார்த்தீங்கன்னா அந்த அவளோட ரைட்டிங்கே அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்காலாம் இல்லைங்க. பொண்ணு இந்த படத்தில் லிட்டரலாக ஒன்றுமே பண்ணல. போகிற இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா தொத்திட்டு வந்துடுறா. லைக் ஜாக்கி சானில் ஜூலி கேரக்டர் மாதிரி போகிற இடத்துக்குலாம் தொத்திட்டு வந்துடுறா. சூப்பர் கேர்ள் பண்ணி சுற்றிட்டு இருக்கா. அவ்வளோதான். அந்த மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு பாண்டு கிரியேட் ஆன மாதிரி கூட உங்களுக்கு தெரியாது இந்த படத்தில். அது சின்ன பொண்ணு கேரக்டர் தானப்பா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு தான் ஒருத்தனை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி ரிவெஞ்சுன்ற ஒரு மோட்டிவ் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கா. அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கணும். பட் அதுவே இந்த படத்தில் வீக்காக தான் இருக்குது. சூப்பர் கேர்ளோட கேரக்டர் தான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருச்சு. பட் லாஸ்ட்டில் அதையுமே குழப்பி அடிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன ஸ்பாய்லர் டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னு. ஸ்பாய்லர் வேணாம்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லாஸ்ட்டில் காரா தான் வந்துட்டு கிரம்மை கொண்டு வந்திருப்பா. ஆக்சுவலி படம் முழுக்க பார்த்தீங்கன்னா ரூத்திக்கிட்ட நீ பழி வாங்கக்கூடாது, பழி வாங்குறதெல்லாம் எந்த யூஸும் கிடையாது, உனக்கு அதனால் நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு லாஸ்ட்டில் அவளே பார்த்தீங்கன்னா கிரம்மை கொண்டிருப்பாங்க. அப்புறம் எதுக்குமா இவ்வளோ நேரம் நீ அவளுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த பழி வாங்கக்கூடாது அப்படின்னு, கடைசியில் நீயே கிரிப்டோக்காக பழி வாங்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தில் அந்த கேரக்டரை நல்லா கொண்டு போயிட்டு லாஸ்ட்டில் அவங்களே அதுக்கு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அடுத்து வில்லனை பற்றி என்னங்க சொல்கிறது. அப்படியே ஒரு மொக்கையான வில்லன்றதை விட கிளீஷேவான ஒரு வில்லங்க. லைக் அவனை வில்லன்னு சொன்னால் தான் தெரியும், அந்த லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கான் அவன். அவனுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது. வெறுமே ஒரே மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. லைக் வில்லன் ஏதாவது ஒரு யூனிக்னஸ் மாதிரி இருக்கும்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மற்றவங்களுக்கு இவனுக்கு பெருசாக வித்தியாசமே கிடையாது. கூட்டமாக நின்னாலும் இவனை அந்த கும்பலில் ஒருத்தன்ற மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. ஒரு வில்லன்ற மாதிரியே அவனை பார்த்தா ஒரு ஃபீல் வராது. ஆனால் இவன் ஆள், ஆட்டிடியூடு, மேனரிசம் எல்லாமே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஒரு கிளீஷியாவான ஒரு வில்லனை அவனை கொண்டு வந்துட்டாங்க. பெருசாக அந்த வில்லனுக்கு ஒரு யூனிக்னஸ் கிடையாது. அண்ட் ரொம்ப ஒரு மொக்கையான ஒரு டம்மி வில்லன் தான். காமிக்லேயே அந்த கிரம்மு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு டம்மி வில்லன் மாதிரி தான். நம்ம சூப்பர் கேர்ள் நினச்சா அந்த கிரமையெல்லாம் ஈஸியாக தோக்கடிச்சிடலாம். பட் அவனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ பெரிய ஜேர்னியாக போயிட்டுருக்கோம். அந்த ஜேர்னிக்கு நடுவில் தான் அந்த பொண்ணை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்காக சூப்பர் கேர்ள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல அவன் கிரமெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றாங்க பொஸ்க்குன்ட்டு. அந்த கிரம்மை டிஃபீட் பண்ணுறதுலாம் கூட ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. அதை நினச்சிட்டா டக்குன்னு முடிச்சிருக்கலாம். பட் அதை கொஞ்சம் இழுத்துட்டாங்க அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும்.
அட்லாஸ்ட் இது ஒரு மோசமான படமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. இது ஒரு மொக்க படம் கிடையாது. அதே மாதிரி ஆகவும் சொல்கிற அளவுக்கு நல்ல படமும் கிடையாது. ஒரு சுமாரான ஒரு படம் கேட்டகரிக்குள்ளே வந்துருச்சு. டிசியூவில் 4வது ப்ராஜெக்டாக வந்திருக்க படம். நல்லா வந்திருக்க வேண்டியது, இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துருந்தா நல்லா வந்திருக்கும். பட் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதனால் என்ன டிசி யூனிவர்ஸை முடிஞ்சிட்ட மாதிரிலாம் இப்போ நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதாங்க எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டா போதும், அவ்வளோதான் மொத்தமாகவே முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னவோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசிவே முடிச்சு கட்டுற படம்லாம் கிடையாது. இந்த டிசியூவில் வந்த இப்போ ஒரு 4 ப்ராஜெக்ட்ஸில் இதுதான் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இதுதான் பண்ணிட்டு ரேங்கிங்கில் 4th வரும், லாஸ்ட்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதுக்காக டிசி யூனிவர்ஸில் முடிஞ்சலாம் இல்லை, அடுத்து கிளே ஃபேஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த படங்கள் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜேம்ஸ் கன் நடிச்சாதாங்க கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி ஆஹா ஓஹோன்னு சில இடத்துலலாம் புகழ்ந்து தள்ளிட்டாரா, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்ட்டு. அந்த மனுஷன் தான் கொஞ்சம் லைட்டாக ஐப்பேற்றி விட்டாப்புல. இல்லைனா இந்த படத்தை ஹைப்பு சட்டில்டாக வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அகைன் இது ஒரு சுமாரான படம், ஒன் டைம் வாட்சபிள். நீங்கள் படத்தில் பெருசாக ஆகும்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஒரு நார்மலான ஒரு படம் தாங்க. அண்ட் அதுதாங்க இந்த நான் சொன்னது. அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா இல்லையா, நீங்கள் எல்லாம் ரேட்டிங் கொடுப்பீங்க மறக்காம கீழே கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.